ஓகே காய்ஸ், ஒரு ஃபைனல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சுடா. நான் கூட எங்கேயோ பாகிஸ்தான் வந்துட்டு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி ஏதாவது காலை வாரி விட்டுருவானுங்க அப்படிலாம் நினைச்சேன். நீங்களும் அப்படிதானே நினைச்சீங்க? ஐயோ இந்தியா வந்துட்டு ஒரு மாதிரி பேனிக் ஆடுறானுங்க, சோக் ஆயிடுவானுங்களோ அப்படிலாம் நினைச்சீங்க இல்லையா? பட் கடைசி திலக் வர்மா ஹீரோ மாதிரி நின்று லேண்டாண்டா. அவன் மட்டும் இல்ல, டூபே, சஞ்சு சாம்சன் எல்லாருக்குமே இந்த பங்கு இருக்குது. போன வீடியோல நான் சொன்னேனா அபிஷேக் சர்மா 1 டிஜிட்டுக்கு அவுட் ஆவான், வேணா பாருங்க அப்படின்னு. நடந்துருச்சு பாத்தீங்களாடா? நடந்துருச்சு. இந்த ஏசியா கப் டோர்னமெண்ட்டே வந்துட்டு ரொம்ப ட்ரையா இருந்து சொல்ல போனா எந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸானா இல்லவே இல்லை. சொல்ல போனா ரொம்ப ஈஸியா அப்படி சரி ஏதோ ஒரு மேட்ச் ஓடுதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்து. பட் இந்த லாஸ்ட் ஒரு 2 மேட்ச்ப்பா, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல், இது இந்த 2 மேட்சும் சூப்பர் மேட்ச். ரைவல்ரின்றானுங்க, ஒன் சைடு ரைவல்ரி தான். பட் இந்த ஃபைனல் வந்துட்டு ஒர்த்து காய்ஸ், சூப்பரானது. இவனுங்கள்ட்டலாம் தோக்கவே கூடாது. எப்படி சோக்கானுங்க தெரியுமா நம்ம பிளேயர்? அபிஷேக் சர்மா வர்றான் போறான், சுமன் கில் போறான் போறான், சூரியகுமாருக்கு என்னாச்சுன்னே தெரியல, கையில கேட்ச் கொடுத்துட்டு போறானுங்க கேப்டனுக்கு. ரொம்ப சர்வசாதாரணமா இருந்து அவனுங்களும் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானும் சரி. இன்னைக்கு டாஸ்ல ஒரு கூத்து நடந்துச்சு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நான் போன பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்சுக்கே சொன்னேன். காயின் கீழே போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்தியா வந்துட்டு சொல்லிடுறானுங்க, கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஃபிஷியா இருக்குது எனக்கு இது டாஸ் அப்படின்னு. இந்த மேட்ச் அதே மாதிரி தான். டாஸ் போட்டு காயின் கீழே விழுறதுக்குள்ள சூரியகுமார் யாதவ் வந்துட்டு பவுலிங்ன்றான். இந்த டாஸ்ல ஏதோ ஒரு ஃபிஷியான மேட்டர் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். இது ஒரு நல்ல டோர்னமெண்ட் தான். என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 10 ஓவர்லப்பா அந்த செகண்ட் மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஹானும் ஃபக்கர் ஜமானும் செம்ம அடி அடிச்சானுங்க. இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சரே இல்லை. முக்கியமா அந்த பும்ராவெல்லாம் சூப்பரா விளாண்டானுங்க. இந்த ஃபர்ஹான்லாம் பும்ராவை செமையா விளாண்டா. நான் போன ரிவ்யூலே சொன்னேன், பும்ரா வந்துட்டு ஒரு மாதிரி இவனுங்க நல்லா விளையாடுறானுங்க அப்படின்னு. அதே தான் நடந்துச்சு. பும்ரா நல்லா தான் போட்டான். பட் கொஞ்சம் பும்ராவுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி பும்ரா போடல. ஒரு மாதிரி கொஞ்சம் லோ குவாலிட்டியா மிடியாக்கர் மாதிரி தான் பும்ரா வந்து போட்டான். அவனை நல்ல ஹிட் எல்லாம் ஆடினானுங்க. ஃபக்கர் ஜமானும் அவனும் வேற லெவலில் விளையாண்டானுங்க. ஆனா அந்த ஒரு இதை கூட கேபிட்டலைஸ் பண்றதுக்கு பாகிஸ்தானுக்கு சுத்தமா தெரியல. அந்த மாதிரி கோட்டையை விட்டுட்டானுங்க. சொல்ல போனா ஃபக்கர் ஜமானும் ஃபர்ஹானும் அடிச்சதுக்கு நான் ஃபர்ஹான் போனோடனே சொன்னேன் எல்லார்ட்டையும், அவ்வளவுதான் இனி எல்லாம் சுருள போறானுங்க அப்படின்னு. அதே மாதிரி சரசரன்னு எல்லாம் அப்படி சீட்டு கட்டு மாதிரி போச்சு. வெயிட்டா பவுலிங் போட்டது யாருன்னா குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான். வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் 2 ஓப்பனர்ஸ் தூக்குனது வருண் சக்கரவர்த்தி, ஹேட்ஸ் ஆஃப் ராணி. 2 பேர் தான் நல்லா விளையாண்டானா, அவனுக்கு 2 பேர் தூக்கிட்டான். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் 4 விக்கெட், மொத்தம் 17 விக்கெட் கிட்ட எடுத்துட்டு அந்த டோர்னமெண்ட்ல வேற லெவல்ல போட்டான். மற்றபடி அக்சர் பட்டேல் ஒரு 2 விக்கெட் எல்லாமே நடந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஹர்திக் பாண்டியா வரல. போன வீடியோலே சொன்னேன் அவனுக்கு இன்ஜுரி இருந்துச்சு அதனால வரல அப்படின்னு. பெரிய காஸ்ட்லியா இருக்குமோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம பசங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. ரிங்கு வந்தான், வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்குன்னே பிறந்து வந்த மாதிரி இருக்கா. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் கூட வரல. ஒரே ஒரு பால் ஃபேஸ் பண்ணா அதுவும் 4 அடிச்சு வின்னிங் ஷாட் அடிச்சுட்டு போயிருக்கான் ரிங்கு சிங். பாத்தீங்களா கைஸ் லக்க? அது மட்டும் இல்ல, ரிங்கு சிங் வந்து ஃபீல்டுல வந்துட்டு செமையா பண்ணாங்க. ஃபீல்டுல எல்லாம் பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணா, நல்லா ஓடுனா, சூப்பரா ஆக்டிவா இருந்தா. ஹி டிசர்வ்ஸ் இட். என்ன சொல்ல போனோம்னா திலக் வர்மா தான் ஸ்டார் இன்னைக்கு. திலக் வர்மா அடிக்காட்டி குல்தீப் யாதவுக்கு வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருப்பாங்க. மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா தான் கொடுத்தாங்க. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு 1 டிஜிட்ல அவுட் ஆயிட்டேன். அவசரப்பட்டு என்னமோ பண்ண போறான்னு ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணா தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு 1 6 அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 6-4 அடிச்சிட்டான்னா இன்னைக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு 1 டிஜிட் தான் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணா அடுத்த பால் 4 அடிச்சா, அதுக்கப்புறம் டக்குன்னு அவுட் ஆயிட்டான். ஒரு மாதிரி மிஸ் டைம் ஷாட் மாதிரி இருந்து, யோசிச்சு ஆடின மாதிரி இருந்துச்சு. ஷஹீன் ஷா அப்படிலாம் வெயிட்டா போட்டான். பட் ஹீரோனா திலக் வர்மா தான்ப்பா. ஸ்டார்டிங்ல இருந்து சும்மா 20 ரன்ல இருந்து எண்டு வரை நின்னுட்டான்ப்பா. நடுவுல நான் உண்மையிலே இன்னைக்கு என்ன தெரியுமா நினைச்சேன், சஞ்சு சாம்சன் தான் வந்துட்டு இன்னைக்கு ஏதோ முடிக்க போறான் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சஞ்சு சாம்சனுடைய கேட்சை வந்துட்டு இந்த ஹுசைன்லாம் விடுவான். நான்லாம் அப்போ வந்துட்டு சரி இன்னைக்கு சஞ்சு சாம்சனுக்கு எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது, இன்னைக்கு சஞ்சு சாம்சன் தான் முடிக்கணும்னு எழுதியிருக்கு போல, தலைவன் தான் இன்னைக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு போல அப்படின்னு நினைச்சேன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டான். பட் டீசென்டான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு ஒரு 2 6 அடிச்சுட்டு கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் டூவே வந்தான்பா. டூவே வந்து கொஞ்சம் என்ன பயமுறுத்திட்டான். நிறைய வாட்டி என்ன பண்ணானா ரன்னே ஓட மாட்டேங்கிறான், ப்ராப்பரான கம்யூனிகேஷன்ல. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் இந்த 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் பேனிக் மோட்ல இருந்தாங்க. ஒரு மாதிரி படபடப்பாவே இருந்தாங்க. ஐயோ அவுட் ஆயிருவோமா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நல்ல கம்யூனிகேஷன்ல. அது இந்த டூபே பையன் இருக்கான் பாத்தீங்களா, இம்பாக்ட் பிளேயரா போட்டு சிஎஸ்கேல இம்பாக்ட் பிளேயரா போட்டு ஓட முடியல. 2 ரன் எடுக்கிற இடத்துலனா 1 ரன் தான் எடுத்துட்டு இருந்தான். ஏன்னா அவனால ஓட முடியல. ஒன்லி பெரிய ஹிட் மட்டும்தான் அடிக்கிறான் டூபே. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஷஹீன் ஷா அப்படி சூப்பரா போட்டான். பிறகு விடுங்க ஒரு பவுலர், அவன் பேர் மறந்து பாத்தீங்களா, ஃபஹீம் அஷ்ரப் சூப்பரா போட்டான் சொல்ல போனா. ஆனா அந்த லாஸ்ட் 2 ஓவருக்கு அந்த 19th ஓவர் போடும் போது தான் பெரிய டிராமா பண்ணான்.
அந்த சிவம் டூபே வந்துட்டு ஹாரிஸ் ராஃப் ஓவரை 6 அடிச்சுட்டு முடிக்கும் போது அப்படியே ஏதோ கிராம்ப் இருக்கிற மாதிரி மொமெண்டம் பிரேக் பண்றாராம். நம்ம வந்துட்டு பண்ணோம் தெரியுமா, T20 வேர்ல்ட் கப்ல ரிஷப் பண்ட் வந்துட்டு ஹென்ரிக் கிளாசன் வந்து பொலன்னு பொழக்கும் போது காலில் இன்ஜுரி இருக்கிற மாதிரி ஒரு பேண்டேஜை போட்டு மொமெண்டம் பிரேக் பண்ணிட்டு இருந்தான். இவனுங்களும் அதே மாதிரி பண்றாரு, ஃபஹீம் அஷ்ரஃபும் அதே மாதிரி பண்றாங்க. பாகிஸ்தான் பிளேயர் எல்லாம் அப்படியே சுத்தி இருந்துட்டு அப்படியே காலை பிடிச்சிட்டு நல்லா மொமெண்டம் உடைக்கிறாங்களா. நமக்கு திலக் வர்மா மொமெண்டமையும் டூபே மொமெண்டமையும் சிரிப்பா இருந்தவனுங்க எல்லாம் பண்றதை பார்த்தா நல்லா ஆடுவானுங்க. ஏண்டா உங்க டீம் ரிஸ்வானை பத்தி எங்களுக்கு தெரியாதா? உங்க டீம் டாக்டர் ரிஸ்வான் வந்துட்டு ஒரு ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம். லியோனார்டோ டிகாப்ரியோவோட பயங்கரமா நடிப்பான் ரிஸ்வான்லாம். அங்க இருந்து வந்த பயலுக்கு தானடா நீங்கெல்லாம், அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டிராமா தானடா இதெல்லாம். அவனுக்கு நாடகத்தை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ஒரு கிராம்ப் இருக்கு அவருக்கு. இல்ல அவன் தான் இந்த ஓவர் போட போறான், நீங்க வேணா பாருங்க அவன் டிராமா போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். அதே தான் நடந்துச்சு. நிறைய சம்பவம் நடந்துச்சு இன்னைக்கு. வேற என்ன, டிராஃபி வாங்கல இந்தியா. நான் வந்துட்டு ஆக்சுவலா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லேட்டா வருது. ஏன்னா நான் டிராஃபி கொடுப்பானுங்க பார்த்தா எல்லாமே கொடுத்தானுங்க. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு டிராஃபி வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஐ திங்க் மோசஸா யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியல. அவர் வந்துட்டு அந்த டெரரிசம்கா சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறாராம். அதனால அவர் தான் வந்துட்டு இந்த டிராஃபி கொடுக்கும்படியா இருந்துச்சான். ஸோ அதனால இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு நாங்கள் இவருக்கால டிராஃபி வாங்க மாட்டோம் அப்படின்னு டினை பண்ணிட்டாங்க. டுநைட் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி டுமாரோ டிராஃபி கொடுப்பாங்க, தனியா கொடுப்பாங்களா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனோம்னா இன்னைக்கு பாகிஸ்தான் ஃபேன்ஸ் தான் வந்து கிரேசியா இருந்தாங்க. ரொம்ப பாகிஸ்தான் ஃபேன்ஸ் தான் நிறைஞ்சு பேர் இருந்தாங்க. ஸ்டார்டிங்லனா ஃபர்ஹானும் ஃபக்கர் ஜமானும் ஆடும் போதெல்லாம் நெருப்பு மாதிரி இருந்தானுங்க. இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்தாங்க. எனக்கே வந்துட்டு லைட்டா ஒரு அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபீல் தான் வந்துச்சு. ஆஹா ஆரம்பிச்சிட்டானுங்களா, ரிவெஞ்ச் கொடுக்க போறானுங்களோ, நமக்கு ரொம்ப சீன் போட்டாமே அடிச்சிருவானுங்களோ அப்பெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தனா நம்ம ஃபீல்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பண்ணோம். இன்னைக்கு ஒரு மாதிரி பேனிக் மோட்லேயே இருந்தோம் சொல்ல போனா. பட் ஆனால் அந்த விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ட் வந்துட்டு 146. ஆனால் அது 146க்கு ஆல் அவுட் ஆகும்போது கூட இந்தியா வந்து ஏதோ டோர்னமெண்ட்டே ஜெயிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே ஏதோ வெடி போட்டு கொண்டாடுறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு 146 அவுட்னோட என் மைண்ட்ல என்னன்னா, டே மேட்ச் முடியலடா, இன்னும் இந்தியா வந்து பேட்டிங் பிடிக்கணும், அங்க அபிஷேக் சர்மான்னு ஒருத்தன் ஏதோ சொதப்ப போறான் அப்படின்னு தோணுச்சு. அதே தான் நடந்துச்சு. பட் திலக் வர்மா ஹீரோடா வேற லெவல்ல லேண்டா. எவனாவது இந்த இன்னிங்ஸை பார்த்துட்டு என்னடா லேண்டிருக்கான் டெஸ்ட் மேட்ச் நாக்கு அப்படி இப்படின்னு வந்தீங்க டென்ஷன் ஆயிருவேன். இதுதான் பயங்கரமான நாக்கு. ஒரு ஃபைனல் எப்படி இருக்கணுமோ, அது இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. மேட்ச்லயும் கொஞ்சம் ஹீட்லாம் இருந்துச்சு, ஹீட்டான மொமெண்ட்லாம் இருந்துச்சு. ஹாரிஸ் ராஃப் வந்து ஒரு 50 போட்டா இருப்பா, தன்னுடைய பவுலிங் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டா ஹாரிஸ் ராஃப் டென்ஷன் ஆகிறத பார்க்கறதே ஒரு தனி ஃபீலிங்ப்பா. ஹாரிஸ் ராஃப் டென்ஷன் ஆகிறத பார்க்கறதுக்கு நான் ஒரு ஃபேனா இருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் போனா கூட தலைவன் அதை எத்தி மிதிச்சு டென்ஷன் ஆயிக்குவான். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிற ஒரு ஆள் தான் ஹாரிஸ் ராஃப். மற்றபடி சஞ்சு சாம்சன்லாம் நின்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன்லாம் நின்றுக்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவனுக்குன்னு அந்த மொமெண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் எதுவும் சொல்ல முடியல. சூரியகுமார் யாதவுக்கு என்னாச்சுன்னே தெரியல. கேப்டன் சூரியகுமாருக்கு எப்ப சூரியகுமார் கேப்டன் ஆனானோ அப்பவே இருந்து அவனுடைய பழைய அந்த ஸ்டைல் போயிட்டு, அந்த ஸ்வாக் அப்படி அடிக்கிறது, அப்படி பேக்ல அடிக்கிறது, ஃப்ரண்ட்ல அடிக்கிறது, அந்த ஸ்டைலே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. இன்டர்நேஷனல்ல ஐபிஎல்ல அதான் சொல்றேன். கேப்டனா எப்ப ஆனானோ அப்ப இருந்து அவன் வந்துட்டு கொஞ்சம் வந்து ப்ரெஷரா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அவனுடைய ஷாட்ஸ் ஆடுற அவனோட ஸ்டைல ஆட மாட்டேங்க. ஒரு மாதிரி பயந்து ஆக்வர்டா ஷாட்ஸ் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. அந்த பயத்துல தான் எனக்கு ஏதோ அவுட் ஆயிட்டான் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி சுமன் கில் ஒரு மாதிரி சப்பையா மட்டமா ஒரு ஷாட் லேண்டு அவுட் ஆனா. மற்றபடி அவங்க பவுலர்ஸ் எல்லாம் நல்லா போட்டாங்க. ஹாரிஸ் ராஃப் தவிர, ஓவர் ரேட்டட் ஹாரிஸ் ராஃப் தவிர எல்லாருமே நல்லா போட்டாங்க. பாகிஸ்தான்ல ஃபீல்டிங் கொஞ்சம் மட்டமா பண்ணானுங்க, ஓடுறதுக்கு சோம்பேறித்தனம்லாம் பட்டானுங்க. செம மேட்ச் கைஸ். எனக்கு வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் நிற்கும் போது, எனக்கு சஞ்சு சாம்சன்லாம் நிற்கும் போது ஓரளவு எனக்கு வந்துட்டு ஒரு பிலீஃப் இருந்து, ஏன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. ஏன்னா இந்தியா ஒருவேளை பாகிஸ்தான் தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு ஒரு பெரிய மார்ஜின்ல தான் தோப்பானுங்க. அதுதான் இந்தியாவோட வழக்கமே. பாகிஸ்தானோட தோக்குறானுங்கன்னா ஒரு பெரிய கேப்ல தான் தோப்பானுங்க. எப்படின்னா இந்த 2021 T20 வேர்ல்ட் கப்ல அடிப்பானுங்களா பாபர் அசாமும் ரிஸ்வானும், அப்படியே நாட் அவுட்டா இருப்பானுங்க. 155 நாட் அவுட்டா அந்த டோட்டல் அடிச்சுப்பானுங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆடி தான், ஒரு பெரிய கேப்ல தான் வந்துட்டு நம்ம தோப்போம். இல்லாட்ட சாம்பியன்ஸ் ட்ராஃபில அடிப்பானுங்களா ஒரு 358 சம்திங்கும் அடிப்பானுங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப கம்மியா அடிச்சு தோப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய மார்ஜின்ல தான் நம்ம தோப்போம். நம்ம வந்து க்ளோஸ் மேட்ச்லாம் போய் தோக்க மாட்டோம். அதை வந்து ஸ்ரீலங்கன் மேட்ச்லயே நம்ம பார்த்திருப்போம். சூப்பர் ஓவர் எவ்வளவு க்ளோஸா வந்துச்சு. பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணோம், இந்த மேட்ச் பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணோம். பாகிஸ்தான்ல ஹேண்டில் பண்ணிக்கிட மாட்டாங்க, ஸ்ரீலங்காலாம் அந்த மாதிரி பிரஷரை ஹேண்டில் பண்ணிக்கிட மாட்டாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் 2024 ஜான்வரியில
இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒரு 3 மேட்ச் T20 சீரிஸ் நடந்துச்சு. அதுல தேர்ட் T20 மேட்ச்ல ரோஹித் சர்மா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல வச்சு செஞ்சுரி போடுவான். டபுள் சூப்பர் ஓவர் நடக்கும், எல்லாருக்குமே தெரியும். அந்த சூப்பர் ஓவருக்கு முக்கிய காரணமே மென்டாலிட்டி தான். ஆப்கானிஸ்தான் விட்டே கொடுக்கல, ஆனா இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணமே மென்டாலிட்டி தான். நீ எத்தனை சூப்பர் ஓவர் வந்தாலும் நான் நின்று ஆடுவேன் அப்படின்ற மாதிரி காமிச்சான் ரோஹித் சர்மா. அன்னைக்கு ஃபுல்லா ரோஹித் சர்மா தான் நின்றுட்டு இருப்பான், செஞ்சுரி போடுவான், சூப்பர் ஓவரும் அவன் அடிப்பான், இன்னொரு சூப்பர் ஓவரும் அவன் தான் வந்து அடிச்சுட்டு போவான். அந்த மாதிரி காட்டுறது இந்தியாவோட மென்டாலிட்டி. இந்த வின் வந்துட்டு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இது வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை இந்தியா தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்துட்டு அது ஒரு சோக்கர்ஸ் மாதிரியா வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு 1999ல ஆரம்பிச்சிச்சு. அந்த செமிஃபைனல்ல சோக் ஆனாங்க தெரியுமா? ஆலன் டொனால்டு வந்து சோக் ஆனாரு ரன் ஓடாம வேர்ல்ட் கப்ல. அதுல ஆரம்பிச்சது அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்து இப்ப தெம்பா பவுமா வந்து ICC டிராஃபி அடிச்சுட்டு போயிட்டாரு டெஸ்ட் வேர்ல்ட் கப்புக்கு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு. சரியா? இந்த மாதிரி வின் பண்ணாதான் நம்ம வந்துட்டு யங் ஜெனரேஷன்ஸ்க்கு காமிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மேட்சை இப்படியும் வின் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் T20 வேர்ல்ட் கப் 2024. அது எவ்வளவு க்ளோஸ் ஆன மேட்ச். 30 பால்ஸ்க்கு 30 ரன் எடுக்கணும்னு இருக்கும். கிளாசன் இருப்பான், மில்லர் இருப்பான் ஸ்ட்ரைக்ல. அந்த மேட்சை வின் பண்ணுவோம் நம்ம. அதுதான் வந்து காமிக்கிறது. சொல்ல போனா 2023ல இருந்து நமக்கு நல்ல விஷயமா நடந்துகிட்டு இருக்குது. என்ன கேட்டனா இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலை தவிர 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலை தவிர நம்ம 23ல இருந்து இந்த டீமே ஒரு மாதிரி ரோஹித் சர்மா ஸ்ட்ராங்கா கொண்டு வந்துட்டோம். அதுல இருந்து ஒரு ஏசியா கப் அடிச்சோம், வேர்ல்ட் கப் ஃபைனல் மட்டும் தோத்தோம். அந்த ஃபைனலை பத்தி நான் பேச விரும்பல. மற்றபடி என்னன்னா T20 வேர்ல்ட் கப் அடிச்சோம், சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சோம், இப்ப ஏசியா கப் அடிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்ட் கப் அடிச்சிருவோம் அடுத்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவு ஸ்ட்ராங் ஆயிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஜெயிக்கணும் கைஸ். நம்ம இந்தியன்ஸ் வந்து கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க சொல்ல போனோம்னா. கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு வந்துட்டு இந்தியா வந்து ஜெயிச்சது. உண்மையிலேயே வந்து ஒர்த்தான மேட்ச், பார்க்கறதுக்கு வந்து ஒர்த்தான மேட்ச். நான் வந்து எங்க மேட்ச் வந்து ரொம்ப டல்லா போயிருமோ அப்படிலாம் நினைச்சேன். எப்போ வந்து பாகிஸ்தான்ல ஃபர்ஹானும் ஃபக்கர் சமானும் அடிக்க ஆரம்பிச்சானுங்களோ, ஆஹா இன்னைக்கு மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். சரி 146க்கு ஆல் அவுட் ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி டவுட் இருந்துச்சு. ஆஹா இது ஒரு மாதிரி ட்ரிக்கியான டோட்டலா இருக்குது, ஏதோ கஷ்டப்படுவானுங்களோ இந்தியா அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் நடந்துச்சு. கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்து பவுலிங் நல்லா பண்ணானுங்க. பட் சூப்பரான மேட்ச், ஒர்த்தானது. சொல்ல போனா இந்த ஏசியா கப்ல வந்து இந்த லாஸ்ட் 2 மேட்ச் தான் ஃபயரா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா ஃபைனல். 3 வாட்டி செருப்பால் அடிச்சிட்டோம் பாகிஸ்தானை. அதுதான் அவங்க சப்புன்னு அடிச்சாச்சு. 3 வாட்டி கிளம்புடா வீட்டுக்கு, நீ என்னடா சீன் போடுறது அப்படின்னு அடிச்சு விரட்டியாச்சு அவனுங்க வீட்டுக்கு. ரொம்ப நிம்மதியா இருக்குது, ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா டிராஃபியை கையில வாங்கணுமோ இல்லையோ நம்ம பாகிஸ்தானை 3 வாட்டி அடிச்சு வேர்ல்டுக்கே காமிச்சாச்சு நம்ம யாரு, நம்ம இந்தியன்னு. ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டூர் வருது, எல்லாரும் பார்க்க ரெடியா இருங்க. ஓகே, see you in another video and remember it, always be on top. Cheers.